ஒன்டாரியோ மாகாணத்தில் தாவரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் ஸ்பாட்டட் லேண்டன் ஃப்ளை எனப்படும் ஊடுருவும் பூச்சி இனம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட செட்டிப்பானைகளுக்குள் 1 டசன் பூச்சிகள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக கனேடிய உணவு ஆய்வு முகமை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் சென்ட் கேத்தரின்ஸ் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த பூச்சிகள் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் மற்றும் பென்சில்வேனியா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பூச்சிகளால் மில்லியன் கணக்கான டாலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. சீனாவை பூர்வீகமாக கொண்ட இந்த பூச்சிகள் மரங்களின் பட்டைகளை கடித்து சாற்றை உறிஞ்சி குடிக்கும். இதனால் சுரக்கும் திரவம் கரும்பூஞ்சை வளர காரணமாகி திராட்சை தோட்டங்கள், பழத்தோட்டங்கள் மற்றும் மரங்களை பாரிய அளவில் அழிக்கும் வல்லமை கொண்டது. குறிப்பாக திராட்சை மற்றும் பியர் தயாரிக்க பயன்படும் ஹோப்ஸ் பயிர்களுக்கு இது பெரும் எதிரியாகும். இந்த பூச்சிகளை கண்டால் உடனடியாக நசுக்கி அழிக்குமாறு நிபுணர்கள் கூறுகின்றனர். சிவப்பு நிற இறக்கைகளில் கருப்பு புள்ளிகளை கொண்ட இந்த பூச்சிகள் ஒரே நேரத்தில் 30 முதல் 50 முட்டைகள் வரை இடக்கூடியவை. இந்த பூச்சிகள் கனடாவில் இன்னும் நிலை பெறவில்லை என்றாலும் பொதுமக்கள் இவற்றை கண்டால் புகைப்படம் எடுத்து தமக்கு தெரியப்படுத்துமாறும் அவற்றின் முட்டைகளை கண்டால் சுரண்டி எடுத்து அழிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.